ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அழகான ஒரு ரோஸாக தைக்கிறோம்னா அது லேசான விஷயம் கிடையாது. அதுக்கு வாசனை இல்லாட்டினாலும் அதுக்கு யோசனை ரொம்ப முக்கியம். அதை எப்படி தைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு துணி எடுத்துக்கிட்டு அதை நீட்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறாங்க. அதை மடித்து வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தைக்கிறாங்க. இதே போலயே இதழ்கள் எப்படி நிறையா இருக்கும், அது மாதிரி ஒவ்வொன்றா வரிசையாக என்ன பண்ணுறாங்கன்னா இதழ்கள் மாதிரி நிறைய துணிகளை தைச்சி அதை ஜாயிண்ட் வச்சு இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அடித்து நீட்டாக பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நீட்டாக ஒரு த்ரெட் எடுத்து ஒரு டேசிலுக்கு எப்படி த்ரெட்டு தேவைப்படுமோ அந்த மாதிரி த்ரெட்டை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி சுருட்டி அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா அதை இப்படி வச்சு நீட்டாக தைச்சிக்கிட்டு அடுத்து எம்மிங் நீடில் வச்சு நீட்டாக ஹம்மிங்கே இல்லாமல் சலுன்னு இப்படி தைச்சிக்கிட்டு அழகாக ஒரு ரோஜாப்பூ எப்படி இருக்கும், அந்த ரோஜா கூட வாடி போயிடும். ஆனால் இதை தைக்கிறத பார்த்து நிறைய பேர் ஆடி போயிடுவாங்க. அந்த மாதிரி தைச்சிட்டு இருக்கிறாங்க. அது போக ரோஜாவுக்கு கீழே இந்த மாதிரி பச்சை கலரில் இலைகள் இருக்கும். அந்த இலையை தலையை வைக்கலாம். இதை தலையில் வைக்க முடியாட்டினாலும் நீட்டாக ட்ரெஸ்ஸில் தொங்க விடலாம். இந்த மாதிரி தைச்சி காட்டுறாங்க. நீங்களும் தைங்க. இதுக்கு தேவையான தையல் மிஷின்கள் நம்ம சன் தையல் மிஷின் ஷோரூமில் இருக்குது, வாங்கிக்கோங்க. சன் தையல் மிஷின் ஷோரூம் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, சேலம், ஈரோடு, வேலூருக்கும் போகணும். தொடர்புக்கு 9800800500. அனைத்து ஊர்களுக்கும் தையல் மிஷின் டெலிவரி செய்யப்படும்.